அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த சேர்மன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோதிடப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறியா, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். சேர்மன் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க, இல்லைனா லோலினஸ் ஃபீலிங் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு வேலையில் ஒர்க் லோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு, உங்களை எதிர்த்தவங்களுக்கு கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள்லாம் கைமாறி இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு தாய்மாமா மற்றும் மாமனார் மேலே வெறுப்புகள் இருக்கும். பத்தாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க. 11வது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 12வது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க. 13வது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மன வருத்தங்கள் உண்டு. 14வது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 15வது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 16வது பாயிண்ட் யாராவது தப்பே பண்ணிவிட்டு உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க, ஆனால் பொய் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. 17வது பாயிண்ட் லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க. 18வது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமும் ஒரு லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் இருக்கும். 19வது பாயிண்ட் உங்களுக்கு நம்பிக்கை குறைவுலேயே உங்களுக்கு துரோகம் செய்வாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு ரொம்ப துரோகம் செய்வாங்க. 20வது பாயிண்ட் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. 21வது பாயிண்ட் மனைவிக்கு எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 22வது பாயிண்ட் உங்களுக்கு இருதய பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். 23வது பாயிண்ட் என்னடா வாழ்க்கை இப்போ சரி தற்கொலை பண்ணிக்கலாம், லைஃப்பில் உடைய சூசைடுக்கு என்ன வந்திருக்கும், எக்காரணத்தை கூட நெகட்டிவ் தட்டை வளர்த்துக்கிடக்கூடாது. 24வது பாயிண்ட் உங்கள் வீட்டு எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம், கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்கும். 25வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திரர் தாங்க. இத்துடன் சேர்மன் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.